இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ யாசின் ஓதல்னு சொல்கிறீங்க. இப்போ நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இறந்ததுக்கு பின்னால் 3ஆம் நாள் ஹத்தம், 7ஆம் நாள் ஃபாத்திஹா, 10வது நாள், 20வது நாள், 40வது நாள் இப்படி ஹத்தம் ஃபாத்திஹா ஓதுறாங்க. இப்படி நாள் குறிப்பிட்டு தான் ஓதணுமா? இல்லை இதில் வந்து நீங்கள் இப்போ யாசின் சூராலாம் அதில் ஓதுறாங்க, அப்படி நாள் குறிப்பிட்டு தான் இப்படி ஓதணுமா? இந்த நடைமுறை இஸ்லாத்தில் இருக்குதா? நம்முடைய சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கத்தை பற்றி நீங்கள் கேள்வியாக வச்சுருக்கிறீங்க. இப்போது குர்ஆன் ஷரீஃப் ஓதலாம், யாசின் ஓதலாம், தர்மங்கள் செய்யலாம், எல்லாம் ஒன்று துவாக்கள் செய்யலாம், எல்லாம் ஒப்புக்கொண்டீங்க, ரைட்டு. இதற்கு ஒரு நாளை குறிப்பிட்டு செய்கிறதே இந்த சமூகம். 3ஆம் நாள் ஃபாத்திஹா, அதுபோல் 7ஆம் நாள் ஃபாத்திஹா, அதுபோல் 40ஆம் நாள் ஃபாத்திஹா, அது வருஷ ஃபாத்திஹா, இப்படியெல்லாம் ஓதிக்கிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு வருஷம் ஓதிக்கிட்டே வர்றாங்க. இன்றைக்கி நடக்குது. அது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சுன்னை ஜமாத்து மக்கள் பெற்ற நற்பாக்கியங்கள். மறைந்து போனவர்கள் சுன்னை ஜமாத்திலே இருந்ததால் அவர்கள் பெற்ற நசீபுகள், தௌஃபீக்குகள் எல்லாருக்கும் இது கிடைக்காதுல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம்தான் இதுவும் மார்க்கத்திலே ஆகும் என்பதால் இதை மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்யலாம், குறிப்பிட்ட நாளில் தான் செய்யணும், மற்ற நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு தான் தப்பாகும். ஆனால் ஒரு நல்ல வணக்கத்தை இந்த நாளில் செய்வோம் முடிவு பண்ணலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்குறாங்கல்ல. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது புகாரி முஸ்லிம்லாம் பதிவு செய்யப்பட்ட ஹதீத், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதி மஸ்ஜித குபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளிவாசலுக்கு வருவாங்க. குல்ல சபத்தின், ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருவாங்க. மாஷியன் அவர் ஆக்கிபன், சில சமயத்தில் நடந்து வருவாங்க, சில சமயத்தில் வாகனத்தில் வருவாங்க. யுஸல்லி ஃபீஹி ரகாத்தேன், அந்த பள்ளிக்கு வந்து 2 ரகாத் தொழுவாங்க. புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். இங்கே பாருங்கள், மஸ்ஜித குபா முதலாவது பள்ளி அதுதான். நமது மார்க்கத்தில் முதலாவது பள்ளி குபா பள்ளி தான். ஒட்டுமொத்தமாக உலக அமைப்பில் பார்த்தா முதலாவது பள்ளிவாசல் காபா இருக்கிற பள்ளிவாசல் தான். அது நம்ம தெரிஞ்சது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் முதலாவது பள்ளிவாசல் மஸ்ஜித் குபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு அதான் கட்டுறாங்க, அதுக்கு பிறகு தான் மஸ்ஜித் நபவி கட்டினாங்க. சரி, இது முதலாவது பள்ளிங்கிற சிறப்பு இருக்குது. அதுபோல் இறைவன் குர்ஆனில் அந்த பள்ளியை பற்றி இல்லை மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவை அடித்தளமிட்டு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் என்று புகழாரம் சூட்டுகிறான். அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வர்றாங்க, ஒவ்வொரு வாரமும் வர்றாங்க, 2 ரக்காத் தொழுகிறாங்கங்க. இப்போ சப்ஜெக்ட் என்னண்டா, ஒவ்வொரு வாரமும் ஏன் வந்தாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை என்று என் காலத்தை குறிப்பிட்டாங்க. அப்படி ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, சனிக்கிழமை என்று தான் வருவாங்க. ஏன் சனிக்கிழமை வரணும்? சரி, ஒரு வாரம் சனிக்கிழமை, இன்னொரு வாரத்தில் திங்கக்கிழமை, இன்னொரு வாரத்தில் புதன்கிழமை, அப்படி மாறி மாறி வந்திருக்கலாம்ல. ஒவ்வொரு வாரமும் வர்றாங்க, சனிக்கிழமை என்று தான் வர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் முடிவு பண்ணிட்டா ஒரு குறிப்பிட்ட நாளை நாம் வைத்துக்கொண்டு அதை செய்யலாம். இல்லை அவங்ககிட்ட போய் செல்லாத, அவங்ககிட்ட ஏன் நீங்கள் சனிக்கிழமை மட்டுமே வர்றீங்க, மற்ற நாளில் ஏன் வரலைன்னு கேட்போமா? சனிக்கிழமை மட்டும் ஏன் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு 1000 ரகசியங்கள் இருக்கலாம். அது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். இப்போ நமக்கு பாயிண்ட் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் தானே நமக்கு மார்க்கம். அதை தான் நடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு நாளை குறிப்பிடுகிறார்கள். சனிக்கிழமை தான், வேறு நாட்களும் வரலாம், அது ஒரு விஷயம். ஆனால் சனிக்கிழமை தான் அப்படின்னா ஒரு நாளை குறிப்பிடலாம், அவ்வளோதானே. அதே போல் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் வியாழக்கிழமையை தேர்ந்தெடுப்பார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்ற நாட்கள்லாம் பயணம் செய்யக்கூடாதுன்ற அர்த்தமா? எந்த நாளும் செய்யலாம் தானே. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழன் தேர்ந்தெடுத்தாங்க? அந்த ரகசியம் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியும், அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் ஒரு காரியம் செய்ய முடிவு பண்ணிட்டா ஒரு நாளை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதானே. இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கிழமை போனாங்கன்னு இந்த சப்ஜெக்டே வராது, வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்தார்கள். புகாரில் அல்லவா இருக்கிறது. அப்போ அதனால் ஒரு நல்ல காரியம் ஒரு நாளை குறிப்பிடலாம் என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரங்கள். அதனால் மற்ற நாட்களில் செய்யக்கூடாது என்பதல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ 3ஆவது நாள் ஃபாத்தியா ஓதுறோமா, ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, 3 அன்னைக்கு ஓதுறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்றாரு. கூப்பிட்டங்க, வாங்குங்க, நீங்கள் 2ல் ஓதுங்க அப்படின்ட்டு. இல்லை 4ல் ஓதுங்க,
ஏங்க நாங்கள் 3ல் தான் ஓதும்னு சொல்ல செஞ்சோம், 3லேயும் ஓதலாம், எந்த நாளுக்கு ஓத எங்கள் வசதிக்கு நாங்கள் 3ஆவது நாளை வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ஒரு ஆள் வந்தார், 7க்கு ஓதுகிறீர்களே அதுக்கு என்ன ஆதாரம்? கூப்பிடுங்க, வாங்கங்க 6ல் ஓதிக்கிறங்க. இல்லை 8ல் ஓதிக்கிறங்க. எந்த நாளும் ஓதலாம் தானே, எங்கள் வசதிக்கு நாங்கள் 7 வச்சுக்கிட்டோம், 40ஆம் நாளில் ஓதுகிறோம். ஒரு 40க்கு என்ன ஆதாரம்? ஏங்க 40ல் மட்டும்தான் ஓதும் நாங்கள் சொன்னோமா? எந்த நாளும் ஓதலாம்ல, ஏன் ஆதாரம் கேட்குறீங்க? அப்போ 33ல் ஓதுங்க. நீங்கள் இல்லை மாட்டேன், 38 ஓதுங்க, மாட்டேன் 41ல் ஓதுங்க. நீங்கள் ஓதுனா போதும், உங்கள் முன்னோர்களுக்கு நல்ல சேர்த்து வைங்க. எப்படியாவது இப்படி தத்துவம் பேசிக்கிட்டு உங்கள் முன்னோர்கள் எல்லாம் பரிதவிக்க விடாதீங்க. ஆனால் உங்கள் முன்னோர்கள் சுன்ன ஜமாத்தில் இருந்தாக்கா நீங்கள் ஓதாவிட்டாலும் நாங்கள் ஓதுவோம், அவங்க கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏன் நாங்கள் யாருக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஓதுனாலும் துவாவில் எப்படி நம்ம ஓதுவோம்? எல்லா முஸ்லிம்களுக்கும் தான் ஓதுவோம், எல்லா மூமின்களும் ஓதுவோம். ஆண்களையும் உண்டு பெண்களுக்கும் உண்டு என்னதான் ஒன்று, ஜமீஅல் மூமினீன் அவள் மூமினாத் அவள் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமாத், அப்படி நாங்கள் ஓதுறோம். அதனால் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு ஓதாவிட்டாலும் நாங்கள் ஓதுவது உங்கள் பெற்றோருக்கு போய் சேரும், அவங்க சுன்ன ஜமாத்தில் இருந்ததுனால. ஆனால் உங்களுக்கு இழப்பு, நாங்கள் ஓதுவது உங்களுக்கு கிடைக்காது. இது யார் ஏற்றுக்கொண்டாங்களோ இந்த மாதிரி குர்ஆன் ஓதலாம், யாசின் ஓதலாம், இறந்து போனவங்களுக்கு நன்மை சேர்த்து வைக்கலாம், யார் ஒப்புக்கொண்டாலும் அவங்களுக்கு தான் இந்த காரியம் கிடைக்கும். அதனால் இப்படி அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன, நீங்கள் எப்படியோ ஓதுங்க, எந்த நாளும் ஓதுங்க. எங்களுக்கு வசதினால ஒரு நாளை நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஒரு வீட்டில் திருமணம் நடக்குது, ஒரு நாள் குறிப்பிடுறாங்க, அவங்கள்ட்ட போய் இந்த அண்ணே நீங்கள் குறிப்பிட்டுங்கிற என்ன ஆதாரம்டா? ஆனால் எங்களுக்கு இந்த நாள் வசதிங்க அதனால் நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். கூட்டம் நடக்குது, ஒரு டேட்டை குறிப்பிடுறாங்க, இந்த அன்னைக்கு கூட்டம் நடப்பதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டுருப்பீங்கள. எங்களுக்கு இது வசதிங்க, உங்களுக்கு வேறு டேட்டு வசதியாக இருந்தால் அந்த டேட்டில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க கூட்டத்தையும் நிற்காயும், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் மற்ற நாட்களில் கூடாது என்று நாங்கள் சொல்லவே இல்லை. அதனால் இதற்கு ஆதாரங்கள் கேட்பது என்பதே அர்த்தமற்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.